புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் தொடர்பாக முக்கியமான ஆலோசனை நடைபெற்றது. புதுத்தெரு, காமராஜர் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, அந்தோணியர் கோவில் தெரு, புதுநகர் பிரதான சாலை, கெனடி நகர் பிரதான சாலை, சாந்தி நகர், தேவசிகாமணி வீதி, உருளையன்பேட்டை வார்டு, நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள கண்ணார வீதி, தச்சர் வீதி உள்ளிட்ட பல முக்கிய வீதிகள் தற்போதைய நிலையில் மிகுந்த சேதமடைந்துள்ளன. பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை கருத்தில் கொண்டு இவ்வீதிகளை புதிய சிமெண்ட் சாலைகளாக மேம்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசனை நேரில் சந்தித்து விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். சந்திப்பில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் துறை சார்பில் விரைவாக புதிய சிமெண்ட் சாலைகளாக அமைத்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேட்டுக்கொண்டார். பொதுமக்களின் பயண வசதி, நீண்ட நாள் நிலைத்தன்மை, மழைக்கால பாதிப்புகள் குறைவு போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த சாலை மேம்பாட்டு வேலைகள் அவசியமானதாக இருப்பதை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தினார். கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் வரும் சோமவாரம் மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு மேல் சாத்தமங்கலத்தில் அமைந்துள்ள திருமங்கலாம்பிகை சமேத திருமங்களீஸ்வர பகவான், திருமங்கலாம்பிகை மற்றும் நந்தீஸ்வர பகவானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள ஆரத்தியும் 108 சங்காபிஷேகத்தின் ஒரு பகுதியாக யாக வேள்வி மற்றும் 108 சங்குகளால் ஐயனுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது. சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த பக்தர்கள் யாக பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் கோவர்தன், மகாலட்சுமி மற்றும் சண்முகம் சிவசங்கரி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ஹரிதேவன் செய்திருந்தார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அரசு சார்பில் சமீபத்தில் வழங்கப்பட்ட மிதிவண்டிகளில் பலவும் முதல் நாளிலேயே பழுதடைந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் மிதிவண்டிகளை ஓட்ட முடியாமல் மாணவிகள் சிரமப்படுகின்றனர். மிதிவண்டியின் பெடல், சங்கிலி தளர்வு, பிரேக் செயலிழப்பு, ஹேண்டில் சுழற்சி பிரச்சினை, டயர் தரக்குறைவு போன்ற கோளாறுகள் பெருமளவில் காணப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பல மாணவிகள் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது மிதிவண்டிகளை ஓட்ட முடியாமல் ஒரு சிலர் 10 கிலோமீட்டர் தூரம் வரை தள்ளி சென்றனர். ஒரு சில மாணவ மாணவிகள் பள்ளிகளில் இருந்து மிதிவண்டிகளை கொண்டு செல்ல முடியாமல் பெற்றோர்களை அழைத்து வாகனங்களில் மிதிவண்டிகளை ஏற்றி வீடுகளுக்கு கொண்டு சென்றனர். குழந்தைகள் தின விழாவானது கவுண்டம்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் பல்நோக்கரங்கள் கொண்டாடப்பட்டது. விழாவில் உடற்கல்வி பயிற்சியாளர் கும்ஷி மற்றும் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மழலையர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள். புதுச்சேரி மாநில கோஜோரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் கலந்து கொண்டு மழலையர்களுக்கு குழந்தை தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். பள்ளி முதல்வர் கவிதா சுந்தரராஜன், துணை முதல்வர் சித்ராவுடன் இருந்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மழலையர்கள் தேச தலைவர்கள் போன்று மாறுவேடம் அணிந்து பேசியும் நடித்தும் காண்பித்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை மழலையர் பள்ளியின் ஆசிரியர்கள் லட்சுமி பிரியா, மகாலட்சுமி, சுஜாதா, நித்யா மற்றும் பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின் ஆகியோர் செய்திருந்தனர்.
कैमरा पर चले मैडम காரைக்கால் தர்மபுரத்தில் ஸ்ரீ ஆழ்முரிநாத சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது. தர்மத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் யமன் இங்கு சிவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த இடம் தர்மபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆழ்முரிநாத சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விசேஷ ஹோமம் மற்றும் விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் வலம்புரி சங்கை சிவாச்சாரியார்கள் ஏந்தி பிரகாரத்தை சுற்றி வந்தனர். பின்னர் கலசம் மற்றும் சங்குகளில் உள்ள புனித நீரினை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. சிவனுக்கும் அம்பாளுக்கும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. சங்காபிஷேக விழாவில் உபயதாரர், வழக்கறிஞர் கணேசன் குடும்பத்தினர் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் உள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாடுகளை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாக குழு தலைவர் ராஜா லலிதா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தற்குருடம் போற்றி, அகோரம் போற்றி, தேசனடி போற்றி. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணகுமார், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பெட்டி செமினார் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுவை கடலூர் மறைமாவட்ட விசார் ஜெனரல் குழந்தைசாமி விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். பள்ளி முதல்வர் ரெவரண்ட் ஃபாதர் தேவதாஸ் மற்றும் துணை முதல்வர் ரெவரண்ட் ஃபாதர் சின்னப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் பள்ளியில் நடைபெற்ற 2025 கார்னிவல் விழாவை புதுவை கடலூர் மறைமாவட்ட விசார் ஜெனரல் குழந்தைசாமி தொடங்கி வைத்தார். இந்த கார்னிவலில் குழந்தைகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மேலும் குழந்தைகளை கவரும் ஒட்டகம் சவாரி, கார் டிரைவ், பைக் டிரைவ் உள்ளிட்ட பல்வேறு அனுபவ நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மாணவர்கள் ஆர்வத்துடன் அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடினர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை இந்திரா நகர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் சுகந்தி ராபர்ட் தலைமையில் தொகுதி மக்களுக்கு அரிசி வழங்கினார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மகளிர் அணி துணைத் தலைவி ஷகிலா மஞ்சு, மாநில செயற்குழு உறுப்பினர் மஞ்சுளா மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
மதுரை அசோக் கராத்தே அசோசியேஷன் சார்பில் மரக்காணம் பகுதியில் உள்ள சாணக்கியா உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புகழேந்தி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கராத்தே சங்க தலைவர் அசோக் பெல்ட் வழங்கி பாராட்டினார். இதில் அருள் மற்றும் மனோபாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தேசிய நடுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் நந்தினி, சர்வின், பரத், ஃபாத்திமா, பள்ளி பயிற்சியாளர் கார்த்திக், கோபிகா, சாணக்கியா பள்ளி பயிற்சியாளர்கள் ஷர்மிளா, காந்திராஜ், கோபிகா, கீர்த்தனா, காவ்யா, நர்மதா ஆகியோர் பங்கேற்று பயிற்சி அளித்தனர். அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் சர்வதேச நகரமான ஆரோவிலை உருவாக்கிய அன்னை மிஸ்ரா அல்பான்சாவின் 52ஆம் ஆண்டு மகா சமாதி தினத்தை முன்னிட்டு புதுவை மரைன் வீதியில் அமைந்துள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் கூட்டு தியான நிகழ்ச்சி நடைபெற்றது. 1878ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்த அன்னை மகான் அரவிந்தரின் யோக தத்துவமும் ஆன்மீகமும் கவர்ந்ததால் இந்தியா வந்து புதுவையில் தங்கி அவரின் ஆன்மீக பணிகளில் உறுதுணையாக செயல்பட்டார். அரவிந்தர் ஆசிரமத்தின் வளர்ச்சியில் அன்னையின் பங்களிப்பு மிகுந்தது. அன்னை 1973ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி சமாதி அடைந்தார். அவரின் மகா சமாதி தினத்தை ஒட்டி ஆசிரமவாசிகள் மற்றும் ஆன்மீக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தியானத்தில் ஈடுபட்டனர். தியானத்திற்கு பின்னர் அன்னை வாழ்ந்த அறை பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. புதுவையின் முன்னணி இசை மற்றும் நடன பாடசாலைகளில் ஒன்றான பரத கலா மண்டபம் டெம்பிள் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் நடத்தும் மாணவிகளின் பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா புதுவை கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. நிர்வாகிகள் கலைமாமணி பத்தன் மற்றும் விதுஷி ஸ்ரீமதி, சாத்விகா, காயத்ரி ஆகியோரின் மாணவிகள் அபிராமி, ஹன்சிகா, ஹர்ஷனி, ஜீஷா, மௌத்திகா, நக்ஷத்ரா, நந்தனா, சிவாமிருதா, தாரணிகா ஆகியோர் சலங்கை பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்று கலைத்திறன்களை வெளிப்படுத்தினர். இந்த நடன நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியமாக நட்டுவாங்கம் விதுஷி ஸ்ரீமதி, சாத்விகா காயத்ரி, வாய்ப்பாட்டு வித்வான் ராம்ஜி, மிருதங்க வித்வான் பரத், வயலின் நரம்பை கலாநிதி தனிகாச்சலம், புல்லாங்குழலில் வித்வான் டாக்டர் வினோத்குமார், மோர்சிங் மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட் புதுவை கலைமாமணி முனைவர் அழகு ராமசாமி ஆகியோர் பங்கு பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி லாஸ்பேட்டை கிளை முதல்வர் ஸ்ரீமதி சுமித்ரா சீனிவாசன் கலந்து கொண்டு மாணவிகளை வாழ்த்தினார். திண்டிவனம் அருகே உள்ள மயிலம் சன்னதி தெருவில் சார் பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகின்றது. இந்த அலுவலகத்தில் மயிலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்கள் தங்களது நிலங்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் தேவையான பத்திரப்பதிவுகளை இந்த அலுவலகத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த அலுவலகத்தில் கடந்த சில தினங்களாக இங்கு பல்வேறு பணிகளுக்காக வருகின்ற விவசாயிகளிடம் இங்குள்ள அதிகாரிகள் லஞ்சம் பெற்று வருவதாக புகார் எழுந்து வந்தது. இந்த நிலையில் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி அழகேசன் தலைமையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் சார் பதிவாளர் அலுவலகத்தின் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனர். மேலும் அலுவலகத்தின் உள்ளே இருந்த சார் பதிவாளர், நதியா, இடைத்தரகர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற கணினி மற்றும் அலுவலகத்தின் பல்வேறு பகுதிகள் ஆய்வு செய்யப்பட்டதில் கணக்கில் வராத 2,330,000 ரூபாயை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சார் பதிவாளர் நதியா மீது வழக்கு பதிவு செய்து துறைசார் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர்.
புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் 4ஆம் வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளிகள், அரசு நிதி உதவும் பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட கேரம் விளையாட்டுப் போட்டி சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பசுலுதன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். போட்டியின் விளையாட்டுக்குழு தலைவர் அன்சாரி துரைசாமி, மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு மனோன்மணி வாழ்த்துரை வழங்கினார். போட்டிக்கான ஏற்பாடுகளை அப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் செல்வகுமார் செய்திருந்தார். போட்டியின் விளையாட்டுக்குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றி கூறினார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியின் நடுவர்களாக வட்டம் 4 பணிபுரியும் உடற்கல்வி விரிவுரையாளர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகாதீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அரியாங்குப்பம் சுப்பிரமணியன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். காது கேளாத குழந்தைகளுக்காக டெஃப் எனேபிள்ட் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற ஓவியம் மற்றும் வினாடி வினா போட்டிகள் மற்றும் DEF ஹெலன் கெல்லர் சிறப்பு விருதுகள் 2025 வழங்கும் விழா நவம்பர் 15ஆம் தேதி புதுவை கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி கிராமினி மற்றும் நாடார் சங்க தலைவர் டாக்டர் புரந்தரதாசன், புதுச்சேரி வாசகன் ஈட்டர் பவர் குவாலிட்டி வருண், சர்வ சிக்ஷா அபியான் மாநில ஒருங்கிணைப்பாளர் சரவணன், பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் ஜெனரல் செக்ரட்டரி பாசித் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற காது கேளாத மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறப்பாக படித்த மாணவர்கள், மிக சிறந்த சேவையை வழங்கிய ஆசிரியர்கள், பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த காது கேளாதவர்கள் ஆகியோருக்கும் ஹெலன் கெல்லர் விருது 2025 வழங்கப்பட்டது. விழாவில் குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பை டெஃப் எனேபிள்ட் ஃபவுண்டேஷன் மேனேஜர் ஞானவேல் மேற்கொண்டார். மொழிபெயர்ப்பாளராக சொர்ணலட்சுமி ஹேமச்சந்திரன், அமர்நாத், அஜித் குமார் ஆகியோர் பணியாற்றினர். சென்னை வருமான வரி ஆணையரகம் சார்பில் வரி செலுத்தினர் தொடர்பு முகாம் புதுச்சேரி SP பட்டேல் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை வருமான வரி இணை ஆணையர் சந்தியா ராணி குரே முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்வில் சென்னை வருமான வரி துணை ஆணையர் கார்த்திகேயன், வருமான வரி அதிகாரிகள் சந்தோஷ்குமார் மற்றும் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முகாமில் புதுச்சேரி பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள், வரி செலுத்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வருமான வரி சட்டம் தொடர்பான விளக்கங்கள், எக்ஸம்ஷன்ஸ், ATG 12A 12AB தொடர்பான சந்தேக நிவாரணம், பதிவு மற்றும் புதுப்பிப்பு நடைமுறைகள், துறை வழங்கும் சேவைகள் பற்றிய விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு நேரடியாக பதிலளிக்கப்பட்டதுடன் வருமான வரி தொடர்பான சேவைகளை எளிதாக பயன்படுத்தும் முறைகள் குறித்தும் துறை அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் 5 சார்பில் குழந்தைகள் தின விழா பூமியான்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இயக்குநர் முத்துமீனா, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி பாலாஜி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் சிவராமன், உதவி இயக்குநர் ஜெயப்பிரியா, முன்னாள் வட்டாட்சியர் ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனை அடுத்து குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் 5 உள்ள அனைத்து அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், குழந்தைகளின் பெற்றோர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் 5 உள்ள அனைத்து அங்கன்வாடி மண்டல தலைவிகள் மாணிக்கம்மாள், தமிழரசி, அனுசுயா, புவனேஸ்வரி மற்றும் தமிழரசி ஆகியோர் செய்திருந்தனர்.
புகழ்பெற்ற WFDF வேர்ல்டு பீச் அல்டிமேட் சாம்பியன்ஷிப்ஸ் 2025 போட்டியில் இந்திய அணி ஜெர்மனி அணியை 11-10 என்கின்ற கணக்கில் வெற்றி பெற்றது. உலகின் முன்னணி 38 நாடுகளின் மத்தியில் நடைபெற்ற இந்த போட்டி நவம்பர் 16 முதல் 22 வரை போர்ச்சுகலின் கடற்கரை நகரமான போர்டிமோவில் நடைபெற்று வருகிறது. இந்த சர்வதேச போட்டியில் 10 பிரிவுகள், 38 நாடுகள், 136 அணிகள், 2277 வீரர்கள், 792 போட்டிகள் மற்றும் 3308க்கும் மேற்பட்ட புள்ளிகள் என்பதன் மூலம் பீச் அல்டிமேட் விளையாட்டு உலகளாவிய அளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய விளையாட்டு என்ற உண்மை வெளியாகியுள்ளது. இந்த வெற்றியில் ஆரோவில் சார்ந்த 3 இந்திய வீரர்கள் அமர்சக்தி சிவராஜ், ஹர்ஷவர்தன் மற்றும் கோத்தனையகை பாலமுருகன் சிறப்பாக செயல்பட்டு அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்களிப்பு செய்துள்ளனர். இது ஒற்றுமை, முயற்சி, கட்டுப்பாடு மற்றும் மதிப்புணர்வுடன் விளையாடும் ஆரோவில் விளையாட்டு பண்புகளை உலக அரங்கில் வெளிப்படுத்தியுள்ளது. அமைப்புகளின் ஆதரவும் ஊக்கமும் இந்த வெற்றிக்கு பின்னால் ஆரோவில் ஃபவுண்டேஷன், கல்வி அமைச்சகம், இந்திய அரசு ஆகியவற்றின் தொடர் வழிகாட்டுதலும் ஆதரவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் ஆரோவில் ஃபவுண்டேஷன் செக்ரட்டரி மற்றும் குஜராத் மாநிலத்தின் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டாக்டர் ஜெயந்தி ரவி ஆரோவிலின் இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொடர்ந்து ஊக்கமளித்து வருகிறார். அவரது பார்வையில் ஆரோவில் மற்றும் ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்தின் விளையாட்டு நிபுணர்களுடன் இணைந்து இளைஞர்கள் சர்வதேச அளவில் இந்தியாவை பெருமைப்படுத்தும் வகையில் பயிற்சி, வழிகாட்டுதல் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மையத்தில் இந்திய அரசு வேளாண் துறை அமைச்சகம், தேசிய வேளாண் விரிவாக்க மேலாண்மை நிறுவனம் மற்றும் நபார்டு வங்கி நிதி உதவியோடு தொழில் முனைவோருக்கான 45 நாட்கள் பயிற்சி முகாம் அக்ரி கிளினிக் மற்றும் அக்ரி பிசினஸ் சென்டர் சார்பில் நடைபெற்றது. அதன் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மைய நிறுவனர் முனைவர் அக்ரி கணேஷ் முன்னிலை வகித்தார். சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் ஆசிரியர் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்றார். இந்தியன் வங்கி மண்டல மேலாளர் வெங்கட சுப்பிரமணி தொழில் முனைவோருக்கான விளக்கங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் சித்தார்த்தன், இந்தியன் வங்கி தலைமை மாவட்ட மேலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். 45 நாட்கள் பயிற்சி முடித்த பயிற்சியாளர்கள் அனைவரும் தங்களின் அனுபவங்களை சக பயிற்சியாளர்கள் முன்னிலையில் பரிமாறிக்கொண்டனர். சிறப்புரையாற்றிய சட்டப்பேரவைத் தலைவர் பேசுகையில், பயிற்சியாளர்கள் அனைவரும் தாங்கள் இங்கு கற்றுக்கொண்ட அனுபவங்களை தங்கள் வாழ்க்கையில் இணைந்து கொண்டு தலை சிறந்த தொழில் முனைவோராக வர வேண்டும் என்று வாழ்த்து பேசினார். முன்னதாக சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் சியட் நிறுவனம் முனைவர் அக்ரி கணேஷ் சால்வை அணிவித்து மரக்கன்றுகளை வழங்கினர். தொடர்ந்து பயிற்சி முடித்த அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை சியட் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் சத்யா, பாலாஜி, தமிழரசன் ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவாக நதியா நன்றி உரையாற்றினார். விருந்தினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.